சீக்கிரமே விஜயை பத்தி புரிஞ்சுக்கிட்டு சாரதா காவிரி கூட அவங்களாவே ஒன்று சுத்த வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா பார்க்கறது ரொம்ப நல்லாவே இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் வீக்கா ஜோடி ஒன்று சொல்ல நீங்க ஆசைப்படுறீங்க? மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. இங்க காவேரி வேலைக்கு போன இடத்துல விஜய் தான் தன்னை வர வச்சாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட காவேரி இனிமே நம்ம வேலைக்கே போக வேணாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா நம்ம வேலைக்கு போனா கண்டிப்பா அந்த இடத்துல விஜய் வந்து குறுக்கிடுவாரு. அதனால நம்ம வீட்டுல தேவையில்ல பிரச்சனை தான் வரும். நம்ம ஏன் வேலைக்கு போகணும்? நம்ம வேலைக்கு போறதை விட்டுட்டு வேற எதுனா பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க காவேரி. அதை பத்தி உங்க அம்மாட்டே சொல்றாங்க. அம்மா, இனிமே நான் வேலைக்கு போக வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீ சொன்னதான் கரெக்டு. நான் வீட்டிலே இருக்க போறேன். ஆனா வீட்லயே இருந்தாலும் சும்மா இருக்க போறது இல்ல. நாம நதி அப்படின்னு ஒரு அப்பள கம்பெனி ஓபன் பண்ணலாம். அது மூலயமா ஒவ்வொரு கடைக்கும் வீட்டுல இருந்தே அப்பளம் போடலாம். அப்பளம் போட்டு நாம பெரிய ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? அதான் இனிமே நான் பண்ண போறேன். இனிமே நான் வேலைக்கெல்லாம் போக போறது இல்ல அப்படின்னு இங்க காவேரி சொல்றாங்க. சாரதா அதுக்கு சரியா பதில் சொல்லவே இல்லை. திரும்ப இங்க ஜாமான்லாம் அடுக்கும்போது காவேரி கேக்குறாங்க, என்னம்மா உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் தான் நீ சொன்ன மாதிரி வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டேன்ல, வீட்டுல இருந்தே பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏமா மூஞ்ச ஒரு மாதிரி உருன்னே வச்சிருக்க? ஏன் என்கிட்ட பேச மாட்ற? இங்க பாருமா, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேமா. மறந்துட்டு நார்மலா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா நீ இப்படி மூஞ்ச வச்சுட்டு இருக்கிறத பார்க்கும்போதுதான் எனக்கு எல்லாத்தையும் யோசிக்கணும்னு தோணுது. சொல்லுமா, உனக்கு என்னம்மா பிரச்சனை? இங்க பாடி, நீ வந்து எல்லாத்தையும் சலசலமா எடுத்துக்கலாம். நீ எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு என்னை நம்ப வைக்கலாம். ஆனா அதுக்காக நடந்ததெல்லாம் இல்லைன்னு ஆயிடாது. இங்க பாரு, நீ ஆரம்பத்துல இருந்து என் பேச்சை கேட்டு நடந்திருந்தானா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இப்போ வந்து நீயா நான் அதை முடிவு பண்றேன் இதை முடிவு பண்றேன்னு ஒன்னொருத்தையும் நீயாவே முடிவு பண்ணிக்கிற. உனக்கு யாருமே இல்லைன்னு நீயே முடிவு பண்ணி எல்லாத்தையும் நீயே பண்ற. அதான் இந்த நிலைமை நம்ம நிக்கிறோம். இங்க பாரு, எனக்கு ஒன்னு சத்தியம் பண்ணி கொடு. அதுக்கப்புறம் நீ நினைக்கிற மாதிரி நானும் எல்லாத்தையும் மறந்துடுறேன். எல்லாத்தையும் மறந்துட்டு எப்போதும் போல வந்துட்டு நான் பேசுறேன். சொல்லுமா, அவ்வளவுதானே? என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் அம்மாவுடைய பேச்சை மீறி நீயா எதையும் யோசிக்க மாட்ட, நீயாவே எதையும் முடிவு பண்ண மாட்ட அப்படின்னு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு ஃபர்ஸ்ட் நீனு. அப்பதான் நான் உன்னை நம்புவேன். நான் அப்பதான் உன்கிட்ட நல்லா பேசுவேன். உடனே காவேரியும் சரிம்மா, இனிமே நான் எதையும் தனியா முடிவு பண்ண மாட்டேன். உன்னை கேட்டுதான் முடிவு பண்ணுவேன். எனக்கு உன்னை தவிர வேற யாருமே கிடையாது அப்படின்னு இங்க சாரதாவுக்கு சத்தியம் பண்றாங்க காவேரி. சத்தியம் பண்ண உடனே யோசிச்சு பாக்குறாங்க, இங்க விஜய் கூட எவ்வளவு அந்யோன்யமா பழகணும், விஜய் நாமளும் எப்படி லவ் பண்ணோம். ஆனா எல்லாமே இப்போ ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. இனிமே அம்மாவோட பேச்சை மீறி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு இங்க சத்தியம் பண்றாங்க காவேரி. அதுக்கப்புறமா காவேரி தனியா உட்காந்து யோசிக்கிறாங்க, நாம அவசரப்படுறோமோ அப்படின்னு. ஏன்னா விஜய் வந்து நம்ம மேல உண்மையாவே அன்பு பாசலாம் வச்சிருக்குன்னு சொல்றாரு. ஆனா அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா விஜய் வந்து அவருக்குன்னு ஒரு லிமிட் வச்சிருக்காரு. அந்த லிமிட் விட்டு இறங்கி வர மாட்டாரு. நாமளும் விஜய்க்காக நம்ம தான் ஓடுற மாதிரி தெரியுது. விஜய் என்னதான் இருந்தாலும் பண்ண தப்பு தானே. நம்மளோட வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு. அதனால தானே அம்மா சொல்றாங்க, அம்மா நம்ம ஒன்றும் கெட்டு போகணும்னு சொல்லி அம்மா நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு காவிரி தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறாங்க. ஒரு பக்கம் இங்க யமுனா நிவின்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்குறாங்க. எப்படின்னா, பரவாயில்ல நிவின், எங்க ஃபேமிலி ஒரு கஷ்டத்துல இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்காக நீங்க இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்றீங்களே, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் உங்க அம்மா எங்க எல்லாரையும் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாங்க. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சத்தியமா சொல்றேன் நிவின், நீங்க எங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ஆமா நிவின், நீங்க பண்ணதெல்லாம் ஓகே. ஆனா இதெல்லாம் எனக்காக தானே பண்ணீங்க. சொல்லுங்க நிவின், நீங்க என்ன மனைவியா ஏத்துக்கிட்டீங்களா? இங்க பாரு யமுனா, சும்மா சும்மா இந்த மாதிரி பேசி பேசி என்ன கஷ்டப்படுத்தாத. இப்படிலாம் பண்ணாதான் எனக்கு அடுத்த டைம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது செய்யணும்னு தோணவே தோணாது. நான் எதுவுமே உனக்காக பண்ணல, போதுமா? நீ மட்டும் என்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிதானா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. நீ என் பொருளை எடுக்க போய் தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போய் இவ்வளவு பெரிய பிரச்சனையுமே வந்துச்சு. எனக்கு குற்றம் உணர்ச்சியா இருக்கு தெரியுமா? என்னாலதான் காவேரியும் விஜயும் பிரிஞ்சுட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எப்படியாவது காவேரி விஜயும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீனு எந்த பிரச்சனை எங்க இருந்தா நமக்கு என்ன, எனக்கும் உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு தான் பேசுற. நல்லா புரிஞ்சுக்கோ, நீ நானும் ஒன்னும் மனசா கல்யாணம் பண்ணிக்கல, ஏதோ ஒரு இக்கட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீ வேணா என்ன புருஷன் ஏத்துக்கலாம், நான் உன்னை இன்னமும் என்னுடைய மனைவியா ஏத்துக்கிற மனநிலைமைக்கு வரல. அப்படி வந்தா கண்டிப்பா நானே சொல்றேன், அது வரைக்கும் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, என் பொருளை எடுக்காத, என்ன கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா விடு அப்படின்னு இங்க நிவின் சொல்றாரு. யமுனா உடனே, என்ன நிவின் இப்படி பேசுறீங்க? இப்படி பேசுனதுக்கு என்ன அர்த்தம்?
இப்படி பேசினா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு அர்த்தம். தமிழ்ல தானே சொல்றேன். உனக்கு இன்னும் உன் மண்டைக்கு ஏறவே ஏறாதா? நிவின் சொல்லவும் யமுனா உடனே கோவமா மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா விஜய் வந்து காவேரியை நம்ம எத்தனையோ வாட்டி வேலைக்கு கூப்பிட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு காவேரி இனிமே வேலைக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ ஒரு வீம்பு பிடிச்சவ. நாம எங்க வேலைக்கு போனா அங்க இந்த விஜய் வந்துடணும் அப்படின்னு வேலைக்கு போகாம கொஞ்ச நாளைக்கு வீட்டிலே இருக்கலாம் கூட முடிவு பண்ணுவா. ஆனா குடும்ப சூழ்நிலைக்கு வீட்லயும் அவளால இருக்க முடியாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை பண்ணதான் செய்வா. ஒண்ணு வேலைக்கு போனா நம்ம வரும்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாம வீட்டுல இருந்ததுன்னா பண்ணலான்னு நினைப்பா. அதை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த நிவின் சொன்னால இந்த வெண்ணிலா விஷயம். ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க. தாத்தாவும் அதான் சொன்னாரு. இந்த வெண்ணிலாவால தான் நமக்கு பிரச்சனை வரும்னு சொன்னாரு. ஆனா நாம அதை கண்டுக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த வெண்ணிலாவை முதல்ல அழைச்சிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் விடுறதுதான் சரி அப்படின்னு இங்க விஜய் முடிவு பண்றாங்க. அதுக்காக டாக்டர்கிட்டையும் பேசியிருக்காங்க. டாக்டர்கிட்ட பேசிட்டு இங்க வெண்ணிலாவை அழைச்சிட்டு போலான்னு நினைக்கும் போது ராகினி வெண்ணிலாட்ட சொல்றாங்க, இங்க பாரு, விஜய் வந்து வெளில பேசிட்டு இருக்காங்க, காதல வாங்கின உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக போறாங்க வெண்ணிலா. நீ போயிடாத. நீ போயிட்டனா அப்புறம் அவ்வளவுதான். நீ திரும்ப விஜய் கூட ஒன்னும் செய்யவே முடியாது. நீ வந்து நான் எங்கேயும் போகல, இங்கேயே இருக்கன்னு விஜய் கூப்பிட்டா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணு. அப்பதான் நீங்க இருக்க முடியும். வெண்ணிலா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல விஜய் வந்துடாரு. என்ன பண்றாங்க நீ? சும்மாங்க பேசிட்டு இருந்தேன் வெண்ணிலா கிட்ட. நீ பேசாம இருக்கதே நல்லதுதான். கிளம்பு நீ மொல அப்படின்னு சொல்ல, ஏன் விஜய் என்னாச்சு? வெண்ணிலாவை நான் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போக போறேன். ஏன் விஜய் வெண்ணிலா உடம்பு சரியில்லையா? வெண்ணிலாவை இனிமே ஹாஸ்பிட்டல் தான் வச்சு பாத்துக்க போறோம். ஏன் விஜய்? டாக்டர் தான் சொல்லியிருக்காங்கல்ல, வெண்ணிலாவுக்கு தெரிஞ்ச ஒரே முகம் நீங்க மட்டும்தான். நீங்க பக்கத்துல இருந்தா மட்டும்தான் வெண்ணிலா சீக்கிரமா குணமாவான்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் ஏன் விஜய் இப்படி பண்றீங்க? ஏன் ராகினி, உனக்கு அதுல என்ன பிரச்சனை? நான் வெண்ணிலாவை அழைச்சிட்டு போனா உனக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்கா? சொல்லு. எனக்கு என்ன பிரச்சனை இல்ல விஜய். அப்புறம் அப்புறம் ஏன் நீ ஏன் ஃபீல் பண்ற? ராகினி, நீ என்ன யோசிக்கிற, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தாலும் உன்னை இன்னும் அந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கும் சில காரணம் இருக்கு. அதனால நீ உன் எல்லையை தாண்டி போகாம பார்த்து இருக்கதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலாவை விஜய் அழைச்சிட்டு போறாரு. அழைச்சிட்டு போயிட்டு டாக்டர்கிட்டையும் பேசுறாரு. டாக்டர் மாதிரி ராகினி சொன்ன மாதிரி வெண்ணிலா அவங்க கூட இருக்கதான் நல்லது விஜய் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க விஜய் வந்து, இல்ல டாக்டர், வெண்ணிலாவில என் வீட்டுல ஒரு சில பிரச்சனை தான் போகுது. அது வெண்ணிலா அங்க இருக்கிறதுனால கண்டிப்பா வெண்ணிலாவை பல ஞாபகத்தை கொண்டு வராது. அது வெண்ணிலாவுக்கும் தலைவலியா தான் மாறும். வெண்ணிலா இங்க இருக்கிறது நல்லது. எனக்கு தோணுது, எவ்வளவு செலவாலும் பரவாயில்ல டாக்டர், வெண்ணிலா இங்கே இருக்கட்டும். நான் வேணா வந்து அடிக்கடி பாத்துக்கிறேன்னு சொல்லி வெண்ணிலாவை அங்க விட்டுறாங்க. விட்டுட்டு வெண்ணிலா அங்க இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ பிடிக்கிறாரு விஜய். பிடிச்சி நீதான் இங்க காவேரிக்கு அனுப்புறாங்க. காவேரிக்கு வாட்ஸ்அப்ல வந்த போட்டோவை காவேரியும் பாக்குறாங்க. பார்த்தா இங்க விஜய் வந்து வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் விட்ட அந்த போட்டோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு. இங்க காவேரி பல முறை சொன்னேன், ஆனா நான் தான் சரியா புரிஞ்சுக்கல. ஆனா உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, உனக்கு எதிர்பார்த்ததுல வெண்ணிலா நம்ம வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு நீ ஆசைப்பட்ட. நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா உன்னை மீறி வெண்ணிலாவை நான் வச்சதுக்கு உண்மையான காரணமே, வெண்ணிலாவுக்கு இந்த நிலைமைக்கு காரணம் நானும் ஒருத்தவன். அதனாலதான் அவளை கூட இருந்து பாத்துணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பான எண்ணத்துல இல்ல, அது உனக்கு புரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் நீ நினைச்ச மாதிரி வெண்ணிலாவை இப்ப நான் கொண்டாந்து ஹாஸ்பிட்டல விட்டுட்டேன். என்னை மன்னிச்சிரு காவேரி. உனக்காக சீக்கிரம் நான் காத்துட்டு இருப்பேன். சீக்கிரமே நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்கு வரணும். என்ன உன்னுடைய கியூட்டான புருஷனா என்னை சீக்கிரம் நீ ஏத்துக்கணும். அதுக்காக உன்னை எதிர்பார்த்து காத்திருப்பேன். எப்போதும் உன் புருஷனா விஜய் அப்படின்னு அதை போட்டு அனுப்பிச்சிருக்காரு. அதை பார்த்ததும் காவேரி, இதுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை. கூட இருக்கும் போதெல்லாம் நான் எல்லாத்தையும் எதிர்பார்த்தேன். அப்போ எனக்குன்னு இவரு எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனா நான் விட்டு வந்ததுக்கு அப்புறமா மட்டும் இப்படி அன்பு பாசம்னு மழையா பொழிறாரு. இதெல்லாம் உண்மையா பொய்யா? விஜய், ஏன் இப்படி பண்றீங்க? என்ன உங்க பாசத்துல கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. ஆனா அதை வெளிக்காட்ட முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் எங்க அம்மா என்னை விட்டு போக கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டாங்க. அவங்கள மீறி இப்போ என்னால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. உங்களை மறக்கவும் முடியல. எனக்கு எதுக்கு இந்த நரக வேதனை? நான் ஏன் உங்களை பார்த்தேன்? நான் உங்களை பார்க்காம இருந்தா என் வாழ்க்கை நல்லபடியா இருந்திருக்குன்னு தோணுது விஜய். என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. நான் பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி காவேரி அந்த போனை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. இது கங்கா பாத்துறாங்க. அடி பாவி, மனசுல இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு ஏன்டி இப்படி பண்ற? அம்மாவுக்காக இவளுடைய ஆசை எல்லாத்தையும் இவளே இழக்கிறாளே. பாவம் காவேரி. அம்மா கிட்ட நாமளே பேசுவோம். பேசி அம்மாவுக்கு புரிய வைப்போம். புரிய வச்சு காவிரிய விஜய் கூட சேர்த்து வைக்கிறதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு கங்கா முடிவு பண்றாங்க. சீக்கிரமே அப்படி காவிரி விஜய் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருந்தா கண்டிப்பா அந்த சீரியல் இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஜாலியாவும் சந்தோஷமாவும் போகணும்னு நான் ஆசைப்படுறேன்.